எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா வெண்டைக்காய் பிந்தி அப்படின்னா வெண்டைக்காய் குர்குரே அதை பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணுன்னா வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லாட்டி ஏதாவது கிளாத்தில் அது தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக சின்ன சின்னதாக மெலிஸாக போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுக்கலை. நம்ம சின்னதாக கட் பண்ணி நம்ம நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக தின்னாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கடலை மாவு ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன் மாவு எதுக்குன்னா மசாலாலாம் எண்ணெயில் விழாத அளவுக்கு போடுறதுக்கு தான் யூஸ்வலாக நம்ம கார்ன் மாவு இந்த மாதிரி ஃப்ரைக்கெலாம் போடுவோம். அப்புறம் அரிசி மாவு, கிறிஸ்பியாக வர்றதுக்கு அரிசி மாவு. தேவையான சால்ட். அப்புறம் கரம் மசாலா. இதெல்லாமே லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா அப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் கோத்துக்கும். இந்த மசாலா அந்த வெண்டைக்காயில் ஒட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிறோம். வெண்டைக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் குழன்னு இருக்கிறதுனால கையில் ஒட்டும் பாதி. அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிடணும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் மசாலா இறங்கவே இல்லை. ஃபுல்லாக வெண்டைக்காயில் தான் எல்லாமே இருக்குது. இது நல்லா இதுவானதுக்கப்புறம் திருப்பி போடணும். உடனே திருப்பக்கூடாது. திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல் ஹையில் வச்சக்கூடாது. ஃப்ளேமை ஹைக்கும் சிம்க்கும் நடுவில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடணும். சூப்பராக வந்திருக்கு வெண்டைக்காய் பிந்தி, வெண்டைக்காய் குர்குரே சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக ஃப்ரை அப்படி தான் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பிந்தி தயார். ட்ரை பண்ண பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.